ஹாய், குட் மார்னிங். ஃப்ரைடே இந்த ரம்ஜான் சீசனுங்கிறதுனால ரொம்ப பிஸியான ஒரு ரொட்டீனாக இருந்துச்சு. லன்ச் வந்து உம்மோட வீட்டில் தான். ஸோ நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் நான் செஞ்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டேன். இயற்கைக்கு மத்தியில் பிறந்துவிட்டு நீர், நிலம், ஆகாயம் இவற்றை ரசிக்கவில்லை என்றால் அதனுடைய படைப்புக்கே அர்த்தம் பிழையாகிவிடும் என்பது என்னுடைய கருத்து. நான் உண்மையிலேயே எந்த இடத்துல இயற்கையான சின்ன விடயங்கள் இருந்தாலும் அதை ரசிக்கிறதுங்கிறது ரொம்ப விரும்பி செய்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி இந்த டீ மெஷினில் வந்து எப்படி டீ வந்து லெமன் டீயாக இது நமக்கு மேக் பண்ணி தரும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து இதை எடுக்கலாம். நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஆஃபீஸில் நான் வந்து இருக்கிற அந்த டீ மெஷினை தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி உம்மோட சமையல் ரொம்ப ஹாப்பி. ஆஃப்டர் லாங் டைம் நான் உம்மோட சமையல் சாப்பிட்றது. ஸோ எப்போவுமே உம்மோட கிச்சன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹெவி டியூட்டி நடந்துகிட்ருக்கும். ஸோ அங்கே வந்து ஹெவி குக்கிங் தான். எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பரபரப்பாக ஈரல் கறி, பீஃப் ஃப்ரை, எக் ஃப்ரை, அதோட பொட்டேட்டோ கறி மாதிரி செஞ்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப யம்மி. அதோட பிரியாணி ரொம்ப ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. ரம்ஜானுக்கு முன்கூட்டியே அம்மா வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரைடே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ உம்மோட வீடு அமைஞ்சிருக்கிற அந்த லொக்கேஷனே பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி தான் ஒரு இயற்கையை அப்படியோ ஒண்டித்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. வயல் இருக்கும், கூடவே ஒரு ஆறு ஓடிட்டுருக்கும், மரம். இந்த மாதிரி மார்னிங் பார்த்தாலும் சரி, நைட் வியூவில் பார்த்தாலும் சரி, ரொம்ப எந்த ஒரு டியூரேஷனில் பார்த்தாலுமே சூப்பராக ஒரு அழகான வியூவான ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. ஸோ அங்கே போனாலே ஒரு ரிலாக்ஸ்ட் மூமெண்ட் தான். அதுலேயுமே அந்த ஈவினிங் டைம்லலாம் டீ குடிக்கிற அந்த டைமிங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கேருந்து முடித்த கையோட வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் புதுசாக இந்த மணி பிளான்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மணி பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் செட் பண்ணி வச்சிடலாம்னு ஃப்ரிட்ஜில் அது எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டு ரம்ஜானுக்குரிய இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுற அந்த விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தேன். டின்னருமே கூடவே செஞ்சிட்ருந்தேன். ஸோ அதுக்குரிய அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். ரம்ஜானுக்கு நிறைய கொஞ்சம் கொஞ்சமான சேஞ்சஸ் நான் செஞ்சிட்ருக்கிறேன். இந்த கிச்சன் இன்டீரியல் கூட நான் செய்துட்ருக்கிறேன். ஸோ அதுக்குரிய அப்லோட்ஸும் நான் போடுறேன். கண்டிப்பாக யாரெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சன்ஸ் உங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிருக்கீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.